ஹலோ வணக்கம். நல்ல சுவையான ஒரு ஊத்தப்பம் செய்யலாமா? அடுப்பத்த வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதை க்ரீஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் சூடாகட்டும். அதில் வீட்டில் அரைச்ச தோசை மாவு தான் எடுக்கிறேன். நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு. முதல் நாள் மாவை விட 2வது நாள் 3வது நாள் மாவில் செஞ்சிங்கன்னா ஊத்தப்பம் நல்ல சுவையாக இருக்கும். கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும் அதுக்கு. நான் ரொம்ப தேய்ச்சி மெல்லிசாக்க வேண்டாம். கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். அதில் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இது நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் துருவி வச்ச கேரட், இதுலேயும் அளவில்லை. உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ நீங்கள் அவ்வளோ தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்துப்போம். இது கூட ஒரு 10 மிளகு நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் சின்ன சீரகம் இதே மாதிரி நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி தூவிக்கலாம். இது நல்லெண்ணெய் கலந்த நெய், அதை நான் ஊற்றிக்கிறேன். நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குறைவாக வேணும்னா நீங்கள் தாராளமாக குறைவாக சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா வீட்டில் அரைச்ச இட்லி மிளகா பொடி, சாரல் மலை போலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நல்ல மிதமான தீயில வச்சுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு அந்த ஆவிலேயே அது நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா சைடெல்லாம் மொறுன்னு வந்துருச்சு. மேலே நல்லா பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்குது. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான சுவையான நம்மளுடைய ஊத்தப்பம் ரெடி.